வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணினேன்னு காமிக்கிறேன். இதில் நேற்று நான் காஞ்சிபுரம் இட்லி பண்ணினேன். அந்த மாவே கொஞ்சம் பாக்கி இருந்தது. இதை தவிர கொஞ்சம் தோசை மாவும் இதில் கலந்துட்டுருக்கேன். அப்புறம் இதில் கலக்கிறதுக்காக ஒரு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மிளகா இதையும் போட்டு நல்லா கலந்து நான் இங்கே அந்த வாக்கிறதுக்காக உள்ள அந்த அப்பச்சட்டியை வச்சுட்டுருக்கேன். அப்பக்காரில் இதில் நல்லெண்ணெயை விட்டு நம்ம வாத்துடலாம். நான் வாக்கும்போது காமிக்கிறேன் எப்படி வருதுங்கிறத நீங்கள் பாருங்க. இப்போ இதில் தேவையான அளவு இந்த வெங்காயத்தையும் மிளகாயும் கருவேப்பிலையும் நான் போட்டுருக்கேன். அப்புறம் இதில் கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டுட்டு கொஞ்சம் சூடாகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நம்ம இந்த தோசையை அதில் வாத்துடலாம். இப்போ நான் அந்த தோசையை வாத்துட்டேன். இதை சுற்றி வரி எண்ணெய் விட்டுருக்கேன். கேஸை கொஞ்சம் சின்னதாக்கின்னு இருக்கேன். இப்போ இதை மூடி வச்சிடலாம், நல்லா வேகட்டும். இது கொஞ்சம் ஊத்தப்பம் ஸ்டைலில் நம்ம கொஞ்சம் திக்காக தான் போட முடியும். அதனால நல்லா உள்ளெல்லாம் வேகணும் இல்லையா, அதனால கொஞ்சம் இந்த லோ ஃபயர்லேயே வேகட்டும். நம்ம மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வேந்துடுத்து நல்லா செவந்து போயிடுத்து. அடுத்த பக்கத்தில் நான் போட்டிருக்கேன். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விடணும். நம்ம தோசைக்கு விடுற மாதிரி ஒரே ஒரு சொட்டு விட்டால் போகாது, கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூனாவது ஆகும். இப்போ இந்த பக்கம் வேகிறதுக்கு நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதையும் செத்தவனாகி மூடி வைக்கிறேன். இப்போ இந்த பக்கமும் நல்லா வேந்துடுத்து. நம்ம இதையும் எடுத்து தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த தோசைக்கு நான் போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் பெருசாக வாத்துட்டு அதனால நடுவுலேயும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போவும் இதை மூடி வச்சு இதையும் எடுத்துடலாம். நம்ம அடுத்த பக்கம் வேக வச்சுட்டு அப்புறமா எடுக்கலாம். இந்த அடுத்த தோசை போட்டதும் சைட்லெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா ப்ரௌன் ஆகிடுத்து, நல்லா பொந்தி வந்திருக்கு பாருங்க. இதையும் நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போது இதை மூடி வச்சு தான் நம்ம வாக்கணும். ஏன்னா அப்போ தான் அது நல்லா வெந்து கிடைக்கும் நம்மளுக்கு. அட் த சேம் டைம் நல்லா ப்ரௌனாக கிறிஸ்பாக ஆகும். கொஞ்சம் லோ ஃபயரில் தான் இதை பண்ணணும். நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணணுங்கிறதுக்காக கேஸை நல்லா பெருசாக ஆக்கிட்டோன்னா அது நல்லா கரிஞ்சு போயிடும். அப்புறம் அந்த கறி உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்கிறேன். அது சார்கோல் மாதிரி ஆகிடும். அது மாதிரி சாப்பிடக்கூடாதுன்னு. அதனால இது கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். ஆனால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சட்னி நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, எங்கள் ஆற்றுல என்ன பண்ணுறது, எங்கள் மாமியார் பண்ணுறது நான் சொல்கிறேன். மோர் மிளகா இருக்கு இல்லையா, அது நல்லா வறுத்துன்ட்டு ஒரு கப்பு தயிர் எடுத்துட்டு அதில் லேசாக கொஞ்சம் பெருங்காயமும் உப்பு கொஞ்சமாக பார்த்து போட்டுக்கணும். ஏன்னா மோர் மிளகாயில் உப்பு இருக்கும். போட்டுன்ட்டு அதை கலந்துன்ட்டு அதில் இந்த மோர் மிளகாய் நல்லா நசுக்கி ஒரு மாதிரி நல்லா அதில் தெரிஞ்சு அப்படியே போட்டுப்பா. அதாவது கையாலேயே நல்லா அதை நசுக்கிட்டு அது கூட கலந்து இதை தொட்டுப்பா. அப்படி இல்லைன்னா சட்னி பவுடர் பண்ணி வச்சுப்போம். அந்த சட்னி பவுடரையும் அது கூட கலந்து கொஞ்சம் மிளகாயும் போட்டுப்பா. நான் அது மாதிரி இன்றைக்கி பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா நான் அடுத்த பக்கம் திருப்பி போட்டிருக்கேன். ஆனால் நடுவில் கொஞ்சம் கூட நாழி இது இருந்து வேகலாம். வேகாததை சாப்பிட்டா வயிற்றுக்காகவே ஆகாது. அதனால இதை மறுபடியும் அந்த பக்கமே திருப்பி போட்டுட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் கூட வச்சுட்டு அப்புறமா நான் எடுத்துடுறேன். இங்கே நான் ஊத்தப்பம் தான் இங்கே போட்டு வச்சுருக்கேன். எல்லாமே நல்லா ரொம்ப நல்லா பாருங்க எவ்வளோ தூரம் ஓட்டையாக ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு. அதுக்கேற்ற சட்னியும் போட்டு இப்போ இங்கே பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் கொஞ்சம் மோர் மிளகாயும் நல்லா நசுக்கி அது கூட சேர்த்துருக்கேன். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பர்ஃபெக்ட் காம்பினேஷன். தேங்க்யூ வெரி மச். ஹாவ் அ கிரேட் டே. நீங்கள்லாம் நல்லா பொங்கலை கொண்டாடிட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். நான் லஞ்ச் ரெசிபீஸ்லாம் கொஞ்ச நாள் கழித்து அடுத்த வீடியோவில் போடுறேன். இஃப் யூ லைக் மை வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் அ லாட்.